அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். மே தினம் பற்றி அனைவரும் அறிவோம். 140 ஆண்டுகளுக்கு முன்னாடி 8 மணி நேரம் வேலை கேட்டு அமெரிக்காவில் தொழிலாளர்கள் போராடியதனுடைய விளைவாக அந்த உரிமை குறிப்பிட்ட அளவுக்கு கிடைத்திருக்குது. அனைவருக்கும் இல்லை. ஆனால் நாளை நடக்க போகின்ற மே தினத்துக்கு முன்னாடி இந்தியாவில் தொழிலாளர்கள் போராட்டம் அண்மையில் தீர்மானம் நடந்திருக்குது. அதை பற்றி நாம் கொஞ்சம் அறிய வேண்டிய அவசியம் இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அறிய வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா எல்லாரும் தேர்தல் சூட்லேயே இருக்கிறாங்க. தேர்தல்ன்ற விஷயம் ஒரு பக்கம் அதிலே மூழ்கியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வேற. ஆனால் ஊடகங்கள் சரி, தொழிலாளர் போராட்டமாக நடக்கக்கூடிய அந்த முக்கியமான போராட்டத்தை பற்றி பெருசாக ஒன்றும் எழுதலை, குறிப்பிடலை, ஒன்றுமே செய்யலை. இத்தனைக்கும் டபுள் இன்ஜின் அரசாங்கம் நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் ஹரியானாவில் தான் இந்த போராட்டம் நடந்திருக்குது. ஹரியானா இருக்கக்கூடிய மனேசார்னு ஆரம்பித்து உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய நோய்டா வரைக்கும் அந்த போராட்டம் நடந்திருக்குது. இடையில் இருக்கக்கூடிய நேஷனல் கேபிட்டல் ரீஜன்ற பகுதியில் இருக்கக்கூடிய குர்காவோன், ஃபரிதாபாத்லேயும் நடந்திருக்குது. ஏப்ரல் 13 அன்னைக்கு தான் இந்த போராட்டம் தீவிரமாக வெடிச்சிருக்குது. வெடித்து தொழிலாளர்களுடைய கோபத்தை காட்டின பிறகு, போர்க்குணம் மிக்க வகையில் தொழிலாளர்களுடைய கோபத்தை காட்டின பிறகு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு வேட்டையாடப்படுறாங்க. இன்னும் எத்தனை பேர் எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரிய முடியாத அளவுக்கு இருக்குது. இவங்க மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தை வழிநடத்திய செயல் வீரர்கள், செயற்பாட்டாளர்கள் அவங்களாம் கூட வேட்டையாடப்படுறாங்க. அவங்கன்னா தொழிலாளர்கள் கிடையாது. தொழிலாளராக அல்லாத ஒரு மூத்த பத்திரிகையாளர் சத்தியம் வெர்மா கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த போராட்டத்தை ஆதரித்து திஷாங்கிற மாணவர் அமைப்பு டெல்லி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட கைது செய்யப்படுறாங்க. அந்த மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு திருச்சிராப்பள்ளி ரயில்வே நிலையத்தில் அட்டுல்ய ஆனந்துங்கிற கைது செய்யப்படுறாரு. சட்டவிரோதமாக கைது செய்யப்படுறாரு உத்தரப்பிரதேச போலீஸால். இதை தெரிஞ்சு வழக்கறிஞர்கள் மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடி ஆஜராகி சட்டத்து விரோதமாக கைது செய்யப்படுறாங்க. அந்த ஆவணங்கள்லாம் முறையாக இல்லை. முறையான ஆவணங்கள்லாம் இல்லாத போது நீங்கள் இங்கேருந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு அங்கே அனுப்பக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. மேஜிஸ்ட்ரேட்டை ஆவணங்களை பார்த்து சரியில்லைன்னு திருப்பி அனுப்புகிறாரு. அப்புறம் திரும்பி இரவோடு இரவாக அவரை கூட்டின்னு போயிடுறாங்க. அதோட சட்டவிரோதத்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு தொடுத்தா அது சட்டவிரோதமாக இந்த டிரான்சிட் ரிமாண்டை ஆதரவாக தீர்ப்பு கொடுத்துருக்குது. இதுக்குள்ளே எதிர்பார்க்கக்கூடிய தீர்ப்பை கொடுத்தா அது திறந்து விட்டா மாதிரி ஆகிடும். நிறையா அது மாதிரி வரும் அப்படின்னு அவங்க அதை நியாயப்படுத்துகிறாங்க. இதற்கிடையில் இந்த போராட்டத்தை ஒட்டி ஒரு பக்கம் வேட்டையாடுறாங்க, இன்னொரு புறத்தில் கொஞ்சம் கோபத்தை தணிக்கிறதுக்காக உத்தரப்பிரதேச அரசாங்கம் பல ஆண்டுகளுக்கு பிறகு குறைந்தபட்ச ஊதியத்தை மேலும் அதிகப்படுத்தணும்னு ஒரு அரசாணை பிறப்பிக்குது. அப்போ நாங்கள் ஒழுங்காக சம்பளம் சொல்லிடுறோம், காசு கொடுத்துட்றோன்னு இந்த லேபர் கான்ட்ராக்ட் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு 203 லேபர் கான்ட்ராக்டருடைய உரிமங்களை உத்தரப்பிரதேச அரசாங்கம் ரத்து செஞ்சு தொழிலாளர் சமாதானப்படுத்த முடியுமான்னு பார்க்குது. இன்னொரு பக்கம் முதலாளிகள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கிற, குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுக்காம டபுள் ஓவர் டைம் கொடுக்கறது கிடையாது. அதுக்கு எதிராகவும் இந்த போராட்டம் நடந்துச்சு. குறைந்தபட்ச ஊதியத்தை திருத்தணுன்றதுக்காகவும் சட்டப்படி இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறபடியே கொடுக்கறதில்ல. இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய டபுள் ஓவர் டைமும் கொடுக்கறதில்ல. ஓவர் டைம்னா சிங்கிள் சேலரி தான், டபுள் சேலரி கொடுக்கறதில்ல. அப்போ அதுக்கு எதிராக அந்த போராட்டம் நடந்தது. இப்போ அதை பற்றி கண்டுக்கல, ஏதோ கொஞ்சம் ஊதியத்தை மட்டும் ஏற்றுற மாதிரி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் ஹரியானாவில் இதே தான் 10 ஆண்டுகள் நடக்கலை. ஊதியத்தை திருத்தலை, ஊதியத்தை உயர்த்தலை. இதற்கிடையே கடந்த ஓராண்டில் தொழிலாளருக்கு ஏற்கனவே பிரிட்டிஷ் காலத்தில் போராடி பெற்ற உரிமைகளை கூட பறிக்கக்கூடிய விதத்தில் தொழிலாளர் சட்டத்தை 4 அமலுக்கு கொண்டு வராங்க. இந்த ஏப்ரல்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஏப்ரல் மாதம் தான் இப்படி போராட்டம் வெடிச்சதுங்கிறத அதோடு சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏப்ரல் 13 தான் இந்த மாதிரி போராட்டம் வெடிச்சுது.
ஆனால் அந்த போராட்டத்தின் தொடக்கம் ஏப்ரல் முதல் வாரத்திலே ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி ஜனவரி பிப்ரவரிலேருந்தே ஆரம்பிச்சது. ஹரியானாவில் ஆரம்பிச்சது. நடுவில் சூரத்தில் கூட போராட்டம் வந்து நடந்தது. IOCL ஒர்க்கர்ஸ் போராடினாங்க. இந்த தொழிலாளர் போராட்டத்தை ஆதரித்து வீட்டு பணியாளர்களும் ஒரு பக்கம் போராடினாங்க. அவங்களுக்கும் ஆன கோரிக்கைகளுக்கும் சேர்த்து போராடினாங்க. ஆனால் அரசாங்கம் அது சொல்கிற சட்டப்படியே வந்து இதை கையாளலை. அது வகுத்திருக்கக்கூடிய தொழிலாளர் சட்ட விதியின்படியே இதை கையாளலை. மாறாக சட்டத்துக்கு விரோதமாக தொழிலாளர்கள் மேலே வன்முறை தொடர்பான குற்றச்சாட்டுகளை வந்து பதிவு பண்ணி நூற்றுக்கணக்கான பேரை வந்து சிறையில் அடைச்சி வச்சுருக்குது. மேலும் மேலும் வேட்டையாடுறாங்க. இதுதான் அரசாங்கம் செய்யுது. இந்த தொழிலாளர்கள் ஏன் இந்த அளவுக்கு வெடித்தாங்கன்னா 12-13 மணி நேரம் வந்து வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு. எல்லாம் கனரக தொழில்துறை. அது சாதாரண வேலை கிடையாது. ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அதிகபட்ச சம்பளம் 15,000, அதிக பரவலாக கொடுக்குது 12,000, 11,000, 12,000, 13,000 தான். அப்புறம் ஏன் போராட மாட்டாங்க? அதான் போராடி தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறாங்க. இது உத்தரப்பிரதேச அரசாங்கமும் பிஜேபி அரசாங்கம் தான். ஹரியானா இருக்கிறது பிஜேபி அரசாங்கம் தான். அந்த ஹரியானா போராட்டம் நடக்கக்கூடிய இடங்கள் தான், நோய்டா நடக்கக்கூடிய இடங்கள் தான் பக்கத்திலே டெல்லி இருக்குது. டெல்லியை சேர்ந்த நேஷனல் கேபிட்டல் ரீஜனில் தான் இந்த போராட்டம் நடக்குது. முழுக்க நிறைய தொழிற்பேட்டைகள், பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து வேலை செய்யக்கூடிய இடம் இது. இது கடந்த 10-20 ஆண்டுகளாக தொடர்ந்து இது மாதிரி போர்க்கிழமைக்கு போராட்டம் வந்து நடக்க தான் செய்யுது. ஆனால் அரசாங்கம் அப்பப்போ வந்து அடக்குமுறை மேற்கொண்டு தணிக்க பார்க்குது. இப்போவும் அடக்குமுறையை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. அடக்குமுறையை வந்து மேற்கொண்டு சட்ட ரீதியாக வழக்கு ரீதியாக நியாயப்படுத்துவதற்கு தொழிலாளர்கள் போராட்டத்தை நடத்தக்கூடியவங்க வந்து நடத்தின வாட்ஸ்அப் குரூப்பில் ஊடுருவி அந்த வன்முறையில் ஈடுபடணும், இந்த வன்முறையில் ஈடுபடணும் வந்து அவங்க கருத்துக்களை போட்டிருக்கிறாங்க உளவுத்துறை. அதன் பிறகு போலீஸே வந்து இந்த வன்முறையில் ஈடுபட்ட காட்சிகளை வந்து தொழிலாளர்கள் ஆர்கனைஸ் பண்ண அந்த செயல் வீரர்கள் வந்து வெளியுறத்து காட்டுறாங்க. இதெல்லாம் அரசு எடுத்துக்க மாட்டேங்குது. இதே பகுதியில் வந்து 2013 தொழிலாளர்கள் வந்து போர்க்கிழமைக்கு வகையில் போராடினாங்க. அன்னைக்கு வந்து சங்கமாகும் உரிமை தங்களுக்கு இருக்குன்னு வந்து போராடினாங்க. இப்போது ஊதியத்தை வந்து உயர்த்த சொல்லி, சட்டப்படி ஊதியத்தை உயர்த்த சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு புறத்தில் ஓவர் டைம் டபுள் சேலரி கொடுன்னு கேட்குறாங்க. இதை சட்டப்படி வந்து கையாளாமல் ஒரு பக்கம் வந்து வன்முறை தன்மையில் வந்து கையாண்டு தொழிலாளர்கள் வந்து வன்முறை ஈடுபட்டாங்கன்னு அவங்க மேலே பொய் கேஸை போட்டு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. பல தொழில் எங்கே இருக்கான்னு தெரியாது. நூற்றுக்கணக்கான பேர் வந்து சிறையில் இருக்கிறாங்க. இதுதான் வந்து அங்கே நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிலவரம். அப்போது தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்கள் தன்னோட உழைப்பை செலுத்துகிறாங்க. அந்த உழைப்புக்கான பலன் குறைஞ்சபட்சம் கூட கிடைக்காமல் இருக்கும்போது அவங்க போராடுவாங்க. இதுதான் வரலாறு. அப்போ வட இந்திய தொழிலாளர்களும் கூட, நோய்டா தொழிலாளர்களும் சரி, குர்காவன் தொழிலாளர்களும் சரி, மானசேர் தொழிலாளர்களும் சரி, ஃபரிதாபாத் தொழிலாளர்களும் சரி, தாங்கள் தொழிலாளர்கள் தான் அப்படிங்கிறத வந்து அடக்குமுறை மீறி நிரூபிக்கிறாங்க. இது ஜனவரி மாதம் ஆரம்பித்த போராட்டம் ஏப்ரல் 13 வெடிச்சுது. இப்போவும் ஆங்காங்கே வந்து அந்த சூடு வந்து இருக்குது. இத்தனைக்கும் இந்த தொழில் எல்லாருமே ஒப்பந்த தொழிலாளர்கள். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான விதிப்படி எந்த விதியும் நடைமுறைப்படுத்துறதில்லை. இத்தனைக்கு இவங்க பேர் தான் ஒப்பந்த தொழிலாளர்கள். ஆனால் செய்கின்ற வேலை எல்லாமே நிரந்தர தொழிலாளர்கள் தன்மையிலான வேலை தான். எல்லாமே மிக மிக பயங்கரமான எந்திரங்களோடு கையாளக்கூடிய கனரக தொழில்துறை, கனரக பொறியியல் துறை சேர்ந்த உற்பத்தி முறை தான் அது. எதுவும் சாதாரண மென்பொருள் துறையோ சேவைத்துறையோ கிடையாது. எல்லாமே கனரக தொழில்துறை. எண்ணெய் சுத்திகரிப்பாலை, வாகன ஆட்டோமொபைல் ஒரு உற்பத்தி, இது மாதிரி பல விதமாக உற்பத்தி துறை சேர்ந்த தொழிலாளர்கள் தான் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இதோடு நிற்க போகிறதில்ல. ஏன்னா இது வரைக்கும் வழக்கமாக நடத்தக்கூடிய தொழிற்சங்கங்கள் வந்து போராட்டம் நடத்தக்கூடிய தொழிற்சங்கங்கள், நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட தொழிற்சங்கங்கள், மைய தொழிற்சங்கங்கள், அவங்கெல்லாம் இதில் பெருசாக சம்மந்தம் இல்லை இந்த போராட்டத்துக்கு. அவங்க எல்லாம் வேறு மாதிரி ஆன மாதிரி ஆயிட்டாங்க. இன்னொரு ஒருத்தரை தேர்தலில் அவங்களாம் மூழ்கிட்டாங்க. தேர்தல் இல்லாமல் இருந்தால் செய்வாங்களாங்கிறது கேள்விக்குறி. இந்த போராட்டத்தை நடத்தினவங்களாம் வழக்கமாக போராட்டங்களை நடத்தாத புதிய தொழிற்சங்கங்கள்,
இதில் இறங்கியிருக்கிறாங்க. அந்த தொழிற்சங்கங்கள் நடத்துகிறவங்க இது வரைக்கும் போராட்டங்கள் அனுபவங்களாம் தொழிலாளர்கள் மத்தியில் மட்டும் முதன்மையாக செயல்படக்கூடிய அமைப்புகள் அவங்களாம் இந்த போராட்டங்களை அவங்களாம் நடத்துகிறதால அதனுடைய நிர்வாகிகள் வழி நடத்துகிறவங்களாம் அர்பன் நக்சல்னு பூச்சாண்டி காட்டி போராட்டத்தையும் அந்த போராட்டத்தை நடத்திய அந்த செயல் வீரர்களையும் அடக்க முடியுமான்னு பார்த்து பூச்சாண்டி காட்டுறாங்க. யாராவது ஒருத்தர் நகர்ப்புறத்தில் யாருக்காகவும் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா அது அர்பன் நக்சல் முத்திரை குத்துற ஒரு போக்கு பிஜேபி அரசாங்கம் ஆரம்பித்து வச்சு இன்றைக்கி இதுலேயும் நடக்குது. சட்டப்படி உரிமையை கேட்குறாங்க, சம்பளம் கேட்குறாங்க. இதில் என்ன அர்பன் நக்சலாக இருப்பதற்கு என்ன இருக்குது? இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அவங்க வெறுமனே வெறும் கையோடு தான் வந்து போராடினாங்க, வெறும் கையோடு தான் வந்து கோஷம் போட்டாங்க, வெறும் கையோடு தான் ஊர்வலம் போனாங்க, வெறும் கையோடு தான் வந்து கோரிக்கையை கேட்குறாங்க. பேச்சுவார்த்தை கூப்பிட்டா போக போகிறாங்க. அரசாங்கம் கூப்பிட்டாலும் சரி, அமைச்சர் கூப்பிட்டாலும் சரி, தொழிலாளர் நடத்துகிற அதிகாரிகள் கூப்பிட்டாலும் சரி, அந்த கம்பெனியுடைய முதலாளிகள் அதிகாரிகள் கூப்பிட்டாலும் சரி போகத்தான் போகிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலையா இத்தனை மாதங்களா? இல்லாட்டி ஏன் இப்படி கடுமையாக வெடிக்குது? அவங்க எல்லாருக்கும் தெரியும் சீக்கிரம் கோரிக்கையாக போராடுவோம், சீக்கிரம் முடிஞ்சது அவங்களுக்கு நல்லது. எல்லோரும் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸு. உடனே வேலையை விட்டு கம்பெனி மூடிட்டான்னா வேலையை விட்டு தூக்கிட்டான்னா ஊருக்கு தான் போய் ஆகணும். எல்லோரும் 90 விழுக்காடு இந்த தொழிலாளர்கள் மைக்ரண்ட் லேபர் தான், புலம்பெயர் தொழிலாளர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு தெரியும் அதிக நாட்கள் போராடினா கம்பெனி மூடுவான், இங்கே இருக்க முடியாது, அதிக நாட்கள் போராடினா வேலையோடு தூக்குவாங்க, நம்ம வந்து வேறு இடத்துக்கு போய் ஆகணும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் அவங்க சீக்கிரமாக கோரிக்கை நிறைவேற்ற முடியுமான்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இப்படி கடுமையாக ஒடுக்கியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிறதால பீகாரை சேர்ந்தவர்களாக, மேற்கு வங்க சேர்ந்தவர்களாக, ஒரிசாவை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க, அல்லது உத்தரப்பிரதேசனுடைய வேறு பகுதியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. எங்கே வந்து தேடுவாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க? ஆனால் இதுதான் நடந்திருக்குது. இதோட முடிய போகிறதில்ல. தொடர்ந்து பாஜக அரசாங்கத்தினுடைய இந்த தொழிலாளர் விரோத நடவடிக்கைகள்லாம் இது மாதிரி போராட்டத்தை வந்து இனிமேல் நிறைய வந்து செய்ய வைக்கும். அதுதான் நாம் இருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஆகவே மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தேர்தல் சூட்டில் இருந்தால் கூட தொழிலாளர்கள் எங்கே இருந்தாலும் அவங்க தொழிலாளர்கள் இருப்பதால் சுரண்டல் இருக்கிறதால, அந்த வர்க்க முரண் இருக்கிறதால, வர்க்க சுரண்டல் இருக்கிறதால போராடுவாங்கன்றது தான், அவங்க வெற்றி பெறுவாங்கன்றது தான் இந்த எடுத்துக்காட்டு நமக்கு காட்டுது. எனவே இந்த தொழிலாளர் போராட்டம் எந்த அளவுக்கு நடக்குது போகுதுன்றதை நாம் அலட்சியமாக இல்லாமல் அதை கவனித்து அதிலிருந்து நாம் நடவடிக்கைகள் தயாராகிறதுக்கு நாம் யோசிக்கணும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.